ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் பூண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பூண்டு குழம்பு பொறுத்தளவில் நம்ம நிறைய பூண்டு சேர்த்து பண்ணுறதுனால பல விதத்தில் இந்த பூண்டு குழம்பு நமக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இதில் அதிகமாக நம்ம பூண்டு சேர்த்து பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் நல்லா பால் சுரக்கும். இந்த பூண்டு குழம்பை ரொம்ப தண்ணியாக செஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சியில் நல்லா கெட்டியாக செய்யும்போது தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்து கூட மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை எது கூட தொட்டு சாப்பிட்டாலும் சரி, காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இப்போ பூண்டு குழம்பை எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஸ்டவ்வில் முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். அதில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு கடலெண்ணெய் சேர்த்து தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நல்லெண்ணெய் சேர்த்து கூட செய்யலாம். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போதும் பூண்டு குழம்போட ருசி சூப்பராகவே இருக்கும். இப்போது எண்ணெய் சூடாயிருச்சு. இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகி வெந்தயமும் கடுகும் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இதில் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. கூடவே 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு, நான் இன்றைக்கி பூண்டு குழம்பு செய்கிறதுக்காக முழுசாக 1 கப் அளவுக்கு பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதாவது முழுமையாக 4 பூண்டு ஃபுல்லாகவே நான் உரிச்சிட்டு இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பூண்டை நல்லா 1லேருந்து 1.5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பூண்டை நல்லா வதக்கியாச்சு. இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும். பூண்டு நான் இப்போ 1 கப் அளவுக்கு சேர்த்துருந்தேன். அதே 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நான் பாதியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அடுத்த 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை முழுசாக சேர்த்துருக்கேன். பூண்டு குழம்பு பொறுத்தளவில் பூண்டு எவ்வளோ சேர்க்குறோமோ அதே சம அளவு சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கணும். அப்போ தான் பூண்டு குழம்பு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பூண்டோடு சேர்த்து வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வர்றதுக்குள்ளே நம்ம தக்காளியை ரெடி பண்ணிக்கலாம். இந்த குழம்பை பொறுத்தளவில் தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்க்குறத விட நல்லா இந்த தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்க்கும்போது தான் நமக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளியை கட் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதை நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ தக்காளியை நல்லா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததாக குழம்புக்கு தேவையான புளி கரைசல் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஏற்கனவே இந்த அளவுக்கு, அதாவது ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து அந்த புளியை நல்லா கரைச்சிட்டு புளி கரைசல் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குழம்புக்கு தேவையான புளி கரைசலையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக நம்ம வதக்கின பூண்டு வெங்காயத்தை பார்க்கலாம். பூண்டு வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. பாருங்கள், உங்களுக்கு வெங்காயத்தை பார்க்கும்போதே தெரியும் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு 2 வதங்கி வந்தாலே போதும். இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை நம்ம பச்சையாக அரைச்சிட்டு சேர்த்துருக்கிறதுனால இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா 1லேருந்து 1.5 நிமிஷம் வரைக்கும் எண்ணெயில் ஒரு முறை வதக்கி விட்டுக்கங்க. பாருங்கள், இப்போ தக்காளி பேஸ்ட்டையும் நல்லா வதக்கின பிறகு அழகாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. இப்போ மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு. இதில் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இது 3 தான் சேர்க்குறோம். நல்லா இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க. பாருங்கள், இப்போ மசாலாவையும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ மசாலாவை வதக்கின பிறகு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள். இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வரட்டும். பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததாக இதில் நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருந்த புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல் ஊற வைக்கும்போது அதிகமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சிடாதீங்க. மொத்தமாகவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டா போதும். அதாவது 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்து புளியை ஊற வச்சா போதும். ஏன்னா பூண்டு குழம்பை தண்ணியாக வைக்கிறத விட நல்லா கெட்டியாக வைக்கும்போது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் இதில் தண்ணி அதிகமாக சேர்த்துடாதீங்க. தக்காளி அரைச்சா அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு அந்த தண்ணியையும் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்ப நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க.
குழம்பு கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ குழம்பு கொதித்து நல்லா மேலே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அதே சமயத்தில் குழம்பும் ஓரளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்துருச்சு. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். மசாலா சேர்க்கும் போதோ இல்லை புளிக்கரைசல் சேர்த்துட்டோ கூட நீங்கள் உப்பு சேர்த்துடலாம். நான் உப்பு அப்போ சேர்க்காதனால இப்போ சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ குழம்புமே நல்லா கெட்டியாகி வந்துருச்சு. நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் நமக்கு பூண்டு குழம்போட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் கடைசியாக டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கங்க. வெல்லம் சேர்த்துக்கிறது கட்டாயமாக சேர்த்துக்கணுங்கிறது இல்லை, இது வெறும் ஆப்ஷனல் மட்டும்தான். வெல்லம் சேர்க்க விரும்புகிறவங்க மட்டும் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஆனால் கடைசியாக இந்த மாதிரி சின்ன துண்டு வெல்லம் சேர்த்து இந்த குழம்பு செய்யும்போது அதோட டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ குழம்ப நல்லா கலந்து விட்டாச்சு, வெல்லமும் நல்லா கரைஞ்சி வந்திருக்கும். கடைசியாக அடுப்பை லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு நம்ம அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம பூண்டு குழம்பு ரெடி பண்ணியாச்சு. இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.